ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீபக் எப்படி இருந்தாவது காவ்யாவை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் தான் நம்ம காத்துக்கிட்டே இருந்தோம். அந்த தருணமும் கரெக்டாக இன்றைக்கான எபிசோடில் வந்துடுச்சு. நம்ம தீபக் காவ்யாவை எப்படி இருந்தாவது காப்பாற்றணும் அப்படின்ற காரணத்துக்காக கல்யாணமும் பண்ணிட்டாரு காவ்யாவை. சரி, காவ்யாவை தீபக் கல்யாணம் பண்ணாலும் காவ்யாவோட நிலைமை என்ன? காவ்யா தீபக்கை அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதா இனி வர எபிசோடில் ட்விஸ்ட் இருக்குது. இந்த நிகழ்வு மட்டும் இல்லாமல் உத்தமன் எப்படி இருந்தாவது காவ்யாவா வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தோட தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். அவனோட திட்டமும் இப்போ தவிடுபடி ஆயிருச்சு. கை கெட்டினது வயக்கட்டலே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க உத்தமனுக்கு சரியான பாடம் புகட்டணும் நம்ம தீபக் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா இனி உத்தமன் வெளியே இருந்தால் கண்டிப்பாக தீபக் மற்றும் காவ்யாவோட வாழ்க்கையில் ரொம்பவே தலையிட்டு கஷ்டப்படுத்துவான் இந்த உத்தமனை அப்புறம் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக தீபக் என்ன பண்ணணும்னா உத்தமனை போலீஸில் பிடிச்சு கொடுக்கறது தான் நல்லது. கொஞ்ச நாளுக்கு போலீஸில் இருந்தால் மட்டும்தான் இனி அடுத்தடுத்த தீபக் மற்றும் காவ்யா லைஃப்பில் இனி வர பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். எல்லாம் சேர்ந்து வந்தால் ஒரு இடத்துல கண்டிப்பாக சமாளிக்க முடியாமல் தீபக் திணறுவார். இதெல்லாம் தவிர்க்கணும்னா கண்டிப்பாக உத்தமனை போலீஸ் கைது பண்ணி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு தான் நம்மளோட நினப்பு. கண்டிப்பாக இது நடக்குமா அப்படின்றதா இனி வர எபிசோட் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த ட்விஸ்ட்டும் கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நடக்கும். சரி, இந்த நிகழ்வெல்லாம் நடக்க போது அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாமா? இனி கல்யாணம் பண்ண தீபக்குக்கு காவ்யா கொடுக்க போகிற பதிலடி என்னன்னா, சும்மாவே காவ்யா தன்னோட கையை கூட பிடிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ கழுத்தில் தாலியும் கட்டியிருக்கான் தீபக். இனி சும்மா இருப்பாங்களா காவ்யா? பல்லாருன்னு ஒரு அறை விட போகிறாங்க தீபக்குக்கு. அப்போ தான் நம்ம காவ்யாவும் கேள்வி கேட்க போகிறாங்க, என்ன தீபக் இப்படி பண்ணிட்டீங்க? என்னோட கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? இப்போ என் குடும்பத்தையும் நடுத்தரவில் நிப்பாட்டுறதுக்கு தான் இந்த வேலை பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்க போகிறாங்க நம்ம காவ்யா. இதை கேட்ட தீபக் என்ன பதில் சொல்கிறாருன்னா, இங்கே பாரு காவ்யா, உன்னை தொட்டு தாலி கட்டினது தப்பு தான். ஏன்னா எனக்கு வேறு வழி இல்லை. உனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ற காரணம் வச்சுக்கிட்டு தானே அவள் இவ்வளோ தூரம் பண்ணுறா அப்படின்னு இருக்கும்போது இப்போ என்கிட்ட உனக்குன்னு நான் வந்தாலுமே என்கிட்ட கேள்வி கேட்டேன், நீயே பார்த்தேல மாமனா மச்சானா அப்பாவா அண்ணனா தம்பியா லவ்வரான்னு கேட்டானே. அப்படி இருக்கிற இடத்துல நான் ஏன் புருஷனாகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்ல, என்ன தப்பு இருக்குது காவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாரு காவியா, என்னை பொறுத்தவரை நான் பண்ணது தப்புன்னு நீ சொன்னாலும் நான் இப்போ சொல்கிறேன், உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் எவ்வளோ தப்பு வேணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபக் பதில் சொல்லிடுறாரு. இதை கேட்ட காவியா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஐயோ என்னோட வாழ்க்கையே இப்போ போச்சே அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா காவ்யாவோட அப்பா, இங்கே பாருமா காவ்யா, என்னதான் இருந்தாலும் தீபக் ஒரு நல்ல பையன். இந்த மாதிரி பையன் கிடைக்கிறதுக்கு உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கணும். நாங்களாக பார்த்து அமைச்சாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளையும் கிடைக்காது. அதனால காவ்யா, கண்டிப்பாக தீபக் உன்னை நல்லாவும் பார்த்துக்குறோம். எங்களுக்கு இது போதுமா? வாழ்க்கையில் வேறு என்ன வேணும்? உத்தமன் ஒருத்தன் உன்னை வாழ்க்கையவே கெடுக்கணும்னு நினச்சான். ஆனால் தம்பி தீபக் எடுத்த முடிவு எனக்குமே அதிர்ச்சியாக இருந்தாலும், ஆனால் தீபக்கால மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவ்யாவோட அப்பா சொல்லிடுறாரு. அதே இடத்துல பாட்டியும், இங்கே பாரு காவ்யா, என்னதான் இருந்தாலும் தம்பியை திட்டாத. இவ்வளோ தூரத்துக்கு நீ இங்கே வந்திருக்கேன்னு சொன்னதே தீபக் மட்டும்தான். தீபக்குக்கு இருக்கிற அக்கறை உண்மையிலே சொல்லப்போனால் உன் மேலே இருக்கிற பாசம் எல்லாமே சேர்த்து தான் இவ்வளோ தூரம் அவரை பண்ண வச்சிருக்கு. அதனால நீ பேசுகிறதெல்லாம் தப்பு காவியா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் பேசுகிற கேட்ட காவியாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க அப்பா கிட்ட, என்னப்பா நீங்களும் இப்படி பேசுகிறீங்களே, இனி உத்தமன் எப்படி உங்களை நிம்மதியாக வாழ விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க நம்ம காவியா. அந்த இடத்துலையும் காவியாவோட அப்பா, இங்கே பாருமா, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அவன் பிரச்சனையை கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நல்லா இருக்கணும், நீ நிம்மதியாக இருக்கணும் தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி காவ்யாவோட அப்பா சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் தான் டென்ஷன் ஆகி உத்தமன் என்ன சொல்கிறான்னா, ஏய் காவ்யா, என்ன நினச்சிட்டு இருக்க? என்ன ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா? இங்கே வர மாதிரி வந்துடுவேன், கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துருவேன். ஆனால் கடைசி பார்த்தா இவன் உன்னை கல்யாணம் பண்ணுவேனா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? எல்லாமே நடிப்பு ட்ராமா தானே. என்ன எத்தனை தடவை தான் நீ அசிங்கப்படுத்துவ அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா மேலே உத்தமன் கோவப்படுறாரு. அப்பவும் காவ்யா, நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் யார்கிட்டையும் சொல்லலை, என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் உத்தமன் கேட்குற அளவுக்கு இல்லை. அப்போ உத்தமன் சொல்கிற ஒரே வார்த்தை, காவ்யா, இங்கே பாரு, நீ இவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்த
இழந்துடலாம் மட்டும் நினைக்கவே நினைக்காத, கண்டிப்பாக நான் விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு உத்தமன். அப்பவும் தீபக் என்ன சொல்கிறேன்னா, ஏய் உன்னால் முடிஞ்சதா பாரியா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்லிடுறாரு. நீயும் பார்க்க தானடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த உத்தமன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் நான் காவ்யாவை கல்யாணம் பண்ணணும் மட்டும்தான் நினச்சிருந்தேன். எப்போ என்னை இவ்வளோ தூரம் அவள் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினாலோ இனி இதுக்கு மேலே அவளை நான் சும்மாவே இருக்க மாட்டேன், நல்லாவும் இருக்க விட மாட்டேன். உங்கள் 2 பேரையும் வாழ விட்டுருவேனா நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு உத்தமன். உத்தமன் பேசுனதை கேட்ட தீபக் என்ன சொல்கிறான்னா, அதையும் பார்த்துடலாம், நீ எங்களை கஷ்டப்படுத்த போறியா? அதையும் பார்க்கலாம். நான் இருக்கிற வரைக்கும் காவியா பக்கத்தில் கூட உன்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்கிறாரு. நீ என்ன இப்போ நினச்ச? காவியாவை கல்யாணம் பண்ணிவிட்டு மாமியார் மாமனார் வீட்டுக்கு போகலான்னு தானே நினச்சிருப்ப? அதே மாதிரி தான் இப்போவும் நீ மாமியார் மாமனார் வீட்டுக்கு தான் போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்கிறாரு. அப்படி எங்கே போக போகிறாரு அப்படின்னு பார்த்தா பின்னாடியே போலீஸ் வந்துடுறாங்க. அந்த இடத்துல தான் தீபக் போலீஸ்காரங்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உத்தமன் தான் பிளாக்மெயில் பண்ணி காவ்யாவை கல்யாணம் பண்ண திட்டமிட்டான், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க இவர் தயாரானா, அதனால நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். இந்த இடத்துலையும் தீபக் மட்டும் இல்லாமல் காவ்யாவோட அப்பாவும் உண்மைதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு தான் இவன் எல்லா வேலையும் பண்ணியிருக்கான், என்பனால் என்னோட பொண்ணு படாத பாடுபட்டுட்டா சார் அப்படின்னு சொல்லிட்டு காவ்யாவோட அப்பா போலீஸ்காரங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸும் கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு உத்தமனை கைது செய்துட்டு போகிறாங்க. அப்போது போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, உத்தமன் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சார் அப்படின்னு சொல்ல, சார் உங்களை நான் கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன், உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸும் எங்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உத்தமனை கைது செய்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் உத்தமன் என்ன சொல்கிறேன்னா, டைரெக்டாக சவால் விடுறாரு. இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன், நான் இப்போ வேணால் போகலாம் ஆனால் திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தமன் போலீஸால் கைது செய்யப்பட்டு கிளம்புறாரு. இந்த நிகழ்வெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் காவியா தீபக் வீட்டுக்கு போகணும்னு முடிவு எடுப்பாங்களா? ஏன்னா தீபக்கோட அம்மாவுக்கு காவ்யாவை தீபக் கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு தெரிஞ்சால் வசந்தா என்ன முடிவெடுப்பாங்க? அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே வசந்தா வீட்டுக்கு போனால் நம்ம காவ்யாவோட நிலைமை என்ன அப்படின்றது தான் இனி வர எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இனி வரப்போகிற பிரச்சனைகளை எப்படி காவ்யா சமாளிக்க போகிறா? காவ்யாவுக்கு ஏற்படுற ஒவ்வொரு பிரச்சனையும் உறுதுணையாக இருந்து தீபக் காவ்யாவை காப்பாற்றுவாருன்னு அப்படின்னே நம்ம நம்பலாம். ஏன்னா இனி வர எபிசோடில் இந்த மாதிரி தாங்க நடக்க போகுது. காவ்யாவுக்கும் தீபக்குக்கும் இனி எப்போ லவ் ஸ்டோரி நடக்கும் அப்படின்றதெல்லாம் இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம காத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.